Hey guys, welcome back. This is Vijay from Vivan Traders. ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி வந்து வால்யூம் ப்ரொஃபைல் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேட் வந்து எடுக்கலாம் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. நிறைய பேர் வந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு சில பேர் வந்து இந்த வால்யூம் ப்ரொஃபைல் இண்டிகேட்டர் நம்ம எப்படி வந்து நம்மளோட சார்ட்டில் யூஸ் பண்ணுறது, லைக் ட்ரேடிங் வியூவில் நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ நம்ம வந்து கோ சார்ட்டிங் அண்ட் ட்ரேடிங் வியூ இந்த ரெண்டுலையும் இந்த இண்டிகேட்டர் லைக் வால்யூம் ப்ரொஃபைல் இஸ் நாட் அ இண்டிகேட்டர், இது வந்து ஒரு டூல் மாதிரி தான். ஸோ இதை எப்படி வந்து நம்ம சார்ட்டில் ஆட் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த சார்ட்டில் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம ட்ரேட் எடுக்கலாம், ஸோ அதுக்கப்புறம் எப்படி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி எல்லாம் டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஓகே, இப்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம கோ சார்ட்டிங்கில் வந்துட்டு நம்ம எப்படி இந்த வால்யூம் ப்ரொஃபைல் இண்டிகேட்டர் எப்படி வந்து நம்ம ஆட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ கோ சார்ட்டிங் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ கோ சார்ட்டிங் வந்து நீங்கள் ப்ரீமியம் எனேபிள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால், ஸோ ப்ரீமியம் யூஸராக இருக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இந்த ஸ்டடியில் போயிட்டு டேரெக்டாக ஆர்டர் ஃப்ளோவில் வால்யூம் ப்ரொஃபைல்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த வால்யூம் ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், ஜஸ்ட் அது வந்து உங்களோட சார்ட்டில் வந்து ஆட் ஆகிடும். ஸோ இப்போ இந்த வால்யூம் ப்ரொஃபைலில் ஒரு சில செட்டிங்ஸ் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து செட்டிங்ஸ் வச்சுக்கலாம். பட் நம்ம வந்து எப்படி வைக்க போகிறோம் அப்படின்னா, லைக் ஆட்டோ பின் ஹைட் வந்து இருக்கட்டும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செஷன், ஸோ இது வந்து ஷோ செஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும், அதாவது மார்னிங் 9:15க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே எவ்வளோ வால்யூம் எந்தெந்த ப்ரைஸில் வந்து ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்றத பற்றி அதை வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறது தான் வந்து செஷன் வால்யூம் ப்ரொஃபைல். ஸோ ஒவ்வொரு நாளைக்கான வால்யூம் ப்ரொஃபைல் வந்து இருக்கும். ஸோ இது வந்து டெய்லி செஷன் வால்யூம் ப்ரொஃபைல்னு சொல்லுவோம். ஸோ இதையே வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால், சப்போஸ் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வீக்லி வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து டெய்லி, வீக்லி, மந்த்லி அந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் செஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது அப்படின்னா, இந்த பிட் ஆஸ்க் அப்படின்றத வந்து நம்ம டோட்டல் வால்யூம் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கிறோம். பிகாஸ் டோட்டல் வால்யூமில் தான் நம்ம வந்து என்ன ஐடென்டிஃபை பண்ண போகிறோம் அப்படின்னா, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் தட் மீன்ஸ் பிஓசி. ஓகே, ஸோ பிஓசின்னு சொல்லுவோம். பிஓசி அண்ட் தென் வேல்யூ ஏரியா ஹை, வேல்யூ ஏரியா லோ. ஓகே, வேல்யூ ஏரியா ஹை அண்ட் வேல்யூ ஏரியா லோ அப்படின்றது இதுக்கு இடையில வந்து 70% ஆஃப் த வால்யூம் வந்து ட்ரேட் ஆயிருக்கும் அப்படின்றது. ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்றது அந்த பர்டிகுலர் செஷனில் ஹையஸ்ட் வால்யூம், இந்த என்டையர் டேலேயே வந்து ஹையஸ்ட் வால்யூம் வந்து எந்த ப்ரைஸ் லெவலில் வந்து ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்றத வந்து நமக்கு சொல்கிறது தான் வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். இப்போ நம்ம வந்து இண்டிகேட்டர் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போது இங்கே வந்து 2 கலர் உங்களால் பார்க்க முடியும். ஒன்று வந்து லைட்டாக ஒரு க்ரீன் கலரில் ஒன்று பார்ப்பீங்க, அதுக்கப்புறம் ப்ளூ கலரில் ஒரு லெவல், ஐ மீன் ஒரு ஜோன் பார்ப்பீங்க. ஸோ இதுதான் வால்யூம் ப்ரொஃபைல். இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போது ரைட் சைடில் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம லெஃப்ட் சைடுக்கு மாற்றிக்கலாம். ஸோ இந்த செட்டிங்ஸில் போயிட்டு ஓரியன்டேஷன் வந்து லெஃப்ட் சைடுக்கு மாற்றிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பிளாட் ஆகிடும். ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு இந்த ஆரஞ்சு கலர் லைன் என்ன இருக்கோ இது வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஓகே, ஸோ இந்த என்டையர் டேல, அதாவது 20th ஜூலை, ஸோ இந்த என்டையர் டேல டோட்டல் வால்யூம் ட்ரேட் ஆனதில் இந்த பர்டிகுலர் ப்ரைஸில் தான் வந்து நமக்கு ஹையஸ்ட் வால்யூம் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி இது வந்து வேல்யூ ஏரியா ஹை, இது வந்து வேல்யூ ஏரியா லோ. ஓகே, ஸோ வேல்யூ ஏரியா லோ. ஸோ இந்த இன்பிட்வீன் இந்த லெவலுக்குள்ளே வந்து 70% ஆஃப் வால்யூம் வந்து என்டையர் டேல வந்து ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்றது. ஸோ இந்த ப்ளூ ஜோன் எல்லாமே வந்து ரிமைனிங் 30%. ஸோ ரிமைனிங் 30% வந்து இந்த ப்ளூ ஜோன் வந்து உங்களுக்கு இண்டிகேட் பண்ணும். ஸோ அந்த ஏரியாவில் ரிமைனிங் 30% ஆஃப் வால்யூம் வந்து உங்களுக்கு வந்து ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்றத இண்டிகேட் பண்ணுது. ஸோ இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம அடுத்தது வரும். ஃபஸ்ட்டு இந்த இண்டிகேட்டரை ஃபர்தர் நம்ம எப்படி யூஸ், லைக் என்னென்னலாம் நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வேல்யூ ஏரியா ஹை, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், வேல்யூ ஏரியா லோ இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, அந்த லைன்ஸை வந்து நம்ம எனேபிள் பண்ணிக்கிறோம். ஓகே, எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ எக்ஸ்டெண்ட் வால்யூம் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், வால்யூம் ப்ரொஃபைல், வால்யூம் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் பிஓசி லைன்ஸ் அண்ட் தென் எக்ஸ்டெண்ட் வால்யூம் ப்ரொஃபைல், வேல்யூ ஏரியா லைன்ஸ். ஸோ இந்த ரெண்டையும் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். எனேபிள் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் வேணுமா வேண்டாமா அப்படின்றத பாருங்கள். ஸோ அந்த ப்ரைஸ் லெவல் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக டெக்ஸ்ட் எனேபிள் பண்ணிங்கன்னா வந்துடும். ஸோ எந்த பர்டிகுலர் ப்ரைஸில் வந்துட்டு எந்த டேல வந்து அது வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வேல்யூ ஏரியா ஹை வந்து வந்திருக்கு, அது எந்த பிலாங்ஸ் டு விச் டே அப்படின்றத வந்து நம்ம இண்டிகேட் பண்ணோம். ஸோ அது வேணா நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம், இல்லை கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் டிசேபிள் பண்ணி வச்சுக்கலாம். பட் எனிவே அது நமக்கு தேவைப்படாது. பட் ஸ்டில் நம்ம இந்த லைன்ஸ் அப்படியே யூஸ் பண்ணுறதுனால நம்ம டேரெக்டாக இந்த லெவல்ஸை யூஸ் பண்ணியே நம்மளால ட்ரேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ரொஃபைல் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், இந்த ப்ரொஃபைலில் அதாவது 20th ஜூலை 27th அன்னைக்கு ட்ரேட் ஆன டோட்டல் வால்யூமில் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்க வரும்போது 24,252.3 சம்திங். ஸோ இந்த ஏரியாவில் வந்து நமக்கு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்
இந்த ஒரு ஆரஞ்சு கலர் லைன் வந்து நமக்கு பிளாட் ஆயிருக்கு, டாட்டட் லைன். ஓகே. ஸோ மேலே இந்த க்ரீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேல்யூ ஏரியா ஹை. ஓகே. ஸோ இது வேல்யூ ஏரியா ஹை, அதுக்கப்புறம் இது வந்து வேல்யூ ஏரியா லோ. ஓகே. ஸோ இந்த ப்ரீவியஸ் டேவோட யூஸ்வலாக வந்து ப்ரீவியஸ் டேவோட வால்யூம் ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் டே வந்து நம்ம ட்ரேடிங்க்கான என்ட்ரி அண்ட் தென் சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் இதெல்லாமே ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஸோ மார்க்கெட் வந்து இந்த ப்ரீவியஸ் டேவோட வால்யூம் ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி லைக் எப்படி வந்து ஓப்பன் ஆகுது, ஓப்பன் ப்ரைஸ் வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி நம்ம என்ட்ரி எடுக்க முடியும். ஸோ அதுக்கான அந்த என்ட்ரி, டார்கெட், ஸ்டாப் லாஸ் இதெல்லாமே வந்து நம்ம வீடியோட எண்டில் பார்ப்போம். ஸோ இப்போ செட்டிங்ஸை மட்டும் பார்த்துருவோம். ஸோ இதில் இவ்வளோ தான் செட்டிங்ஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து யூஸ்வலாக லைக் நார்மலாக உங்களுக்கு வந்து எல்லா டேக்கும் வந்து ஆட்டோமேட்டிக்காக பிளாட் ஆகிடும். ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு ஹை வால்யூம் நோடு, லோ வால்யூம் நோடு இதெல்லாமே நம்ம வந்து முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹை வால்யூம் நோடு, அதாவது ஹையஸ்ட் வால்யூம் எந்தெந்த ஜோனில் வந்து இருக்கோ, ப்ரைஸ் ஏரியாஸில் இருக்கோ அதெல்லாமே ஹை வால்யூம் நோடுன்னு சொல்லுவோம். ஸோ இது ஹை வால்யூம் நோடு, ஸோ இது ஹை வால்யூம் நோடு. ஸோ அதே மாதிரி இது ஒரு மைனர் ஹை வால்யூம் நோட். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்குது. ஓகே. ஸோ இதுதான் வந்து நமக்கு ஹையஸ்ட் வால்யூம் இன்னைக்கு ட்ரேட் ஆயிருக்கு. ஓகே. இப்போது நாளைக்கு வந்து ப்ரைஸ் வந்து எந்த ஏரியாவில் ஓப்பன் ஆகுது அப்படின்றத பேஸ் பண்ணி இந்த ஹை வால்யூம் நோடு எல்லாமே வந்து நமக்கு சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோனாக ஆக்ட் ஆகும். மீனிங் தட் அந்த ஏரியாவில் ப்ரைஸ் வந்து ஸ்லோ டவுன் ஆகும் அப்படின்றது வந்து மீனிங். ஓகே. ஸோ அந்த ஏரியாவில் நமக்கு பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸோட ஆக்டிவிட்டியை பார்த்துட்டு நம்ம வந்து ட்ரேட் என்ட்ரியை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ பேசிக்காக வந்து அந்த ஹை வால்யூம் நோடு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன், அதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். மற்ற இந்த லோ வால்யூம் நோடு எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து அந்த ஏரியாவில் ஃபாஸ்ட்டாக வந்து மூவ்மெண்ட் கொடுத்துரும். ஸோ இதுதான் வந்து ஜென்ரலாக. ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ கோ சார்ட்டிங்கில் இவ்வளோ தான். ஸோ கோ சார்ட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து செஷன் வால்யூம் ப்ரொஃபைலை வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதையே வந்து நீங்கள் வீக்லி வால்யூம் ப்ரொஃபைல் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த செட்டிங்ஸில் போயிட்டு ஆட்டோவை வந்து நீங்கள் வீக்லியும் சேஞ்ச் பண்ணிங்கன்னா வீக்லி வால்யூம் ப்ரொஃபைல் வந்துடும். ஸோ வீக்லி அப்படின்னு பார்க்கும்போது ஸோ லாஸ்ட் வீக்கோட வால்யூம் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இங்கே இருக்குது. ஸோ வேல்யூ ஏரியா ஹை, ஸோ அதுக்கப்புறம் வேல்யூ ஏரியா லோ. ஸோ இப்போது லாஸ்ட் வீக்கோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், அதாவது வேல்யூ ஏரியா ஹை அண்ட் லோ, அந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இதை யூஸ் பண்ணி நம்ம இந்த வீக் வந்து எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ வந்து லாஸ்ட் வீக் இதுதான் வேல்யூ ஏரியா ஹை. ஸோ இது வந்து வீக்லி வேல்யூ ஏரியா ஹை. ஸோ இந்த இடத்துல நமக்கு ரெசிஸ்டன்ஸ். ஓகே. ஸோ இங்கேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ரைஸ் வந்து டவுன் ட்ரெண்ட் வந்திருக்கு. பட் இது எது வரைக்கும் வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பட் வீக்லியோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இங்கே இருக்குது. ஓகே. ஸோ இது வந்து நமக்கு ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகும். சப்போஸ் வீக்லியோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலை வந்து பிரேக் பண்ணுது அப்படிங்கும்போது டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பட் இன் பிட்வீன் நமக்கு வேல்யூ ஏரியா லோ இருக்குது. ஸோ இது வந்து உங்களோட ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தர் டவுன் சைடு போச்சுன்னா அதுக்கு முன்னாடி வீக்கில் ஏதாவது வந்து வேல்யூ ஏரியா இருக்கா அப்படின்றத வந்து நம்ம மானிட்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி வால்யூம் ப்ரொஃபைல் அப்படின்னு வரும்போது இதெல்லாமே வந்து நமக்கு இம்பார்ட்டண்ட்டான லெவல். ஸோ இந்த இடத்த பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வீக்லியோட, அதாவது போன வாரத்தோட வேல்யூ ஏரியா ஹை வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ அதே மாதிரி வேல்யூ ஏரியா லோ இங்கே இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், இப்போது இந்த லைனை வந்து மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து வீக்லியோட வேல்யூ ஏரியா ஹை, லாஸ்ட் வீக்கோட வேல்யூ ஏரியா ஹை. ஸோ இங்கே வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஒரு சின்ன லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நீங்கள் வந்து மல்டிபிள் வால்யூம் ப்ரொஃபைல் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்று வந்து வீக்லிக்கும், ஒன்று வந்து செஷன் வால்யூம் ப்ரொஃபைல், இல்லை ஆட்டோ வால்யூம் ப்ரொஃபைல் அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஆட்டோ சூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு செஷனோட வால்யூம் ப்ரொஃபைல் வந்துடும். ஸோ டெய்லி வால்யூம் ப்ரொஃபைல் வந்துடும். ஸோ இந்த இடத்த பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ப்ரீவியஸ் வீக்கில் இந்த ஒரு பர்டிகுலர் டேவோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து இந்த இடத்துக்கு. ஓகே. ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து நமக்கு சப்போர்ட் ஆக்ட் ஆகிட்டு இருந்திருக்கு இன்னைக்கு. ஸோ இங்கேருந்து என்ன இருக்குன்னா ப்ரைஸ் வந்து அப் ட்ரெண்ட் வந்து போயிருக்கு. ஸோ அதே மாதிரி பாருங்கள், நேத்தத்தோட வேல்யூ ஏரியா ஹை வந்து இங்கே இருக்குது. ஸோ வேல்யூ ஏரியா ஹை, இந்த க்ரீன் லைன் தான் வந்து வேல்யூ ஏரியா ஹை. ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து வேல்யூ ஏரியா ஹை வரைக்கும் போயிருக்கு. அதாவது இந்த வேல்யூ ஏரியா லோவில் சப்போர்ட் எடுத்து எஸ்டர்டேவோட வேல்யூ ஏரியா லோவில் சப்போர்ட் எடுத்துட்டு, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலையும் பிரேக் பண்ணி, ஸோ எஸ்டர்டேவோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இங்கே இருக்குது. அதே மாதிரி வீக்லியோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இது ரெண்டையுமே பிரேக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து எங்கே போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டர்டேவோட வேல்யூ ஏரியா ஹை போயிருக்கு. ஸோ இதுதான் கான்செப்ட் பேசிக்காக. ஸோ செட்டிங்ஸ் இவ்வளோ தான், வெரி சிம்பிள். ஸோ இது வந்து நம்ம கோ சார்ட்டிங்கில் வச்சிருக்கக்கூடிய செட்டிங்ஸ். பட் இதுவே வந்து நம்ம வந்து ட்ரேடிங் வியூவில் வந்து நம்ம எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் வியூவில் வந்துட்டு நமக்கு இண்டிகேட்டர்ஸில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீமியம் யூஸராக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் வால்யூம் ப்ரொஃபைல் சர்ச் பண்ணுங்கள். ஸோ ப்ரீமியம் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க ட்ரேடிங் வியூ அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த இடத்த வந்து வால்யூம் ப்ரொஃபைல் ப்ரீமியம், செஷன் வால்யூம் ப்ரொஃபைல் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் விசிபிள் ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைல் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் வந்து ஃப்ரீ யூஸர், ட்ரேடிங் வியூவில் வந்து ஃப்ரீயாக தான் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணல, ஃப்ரீ யூஸராக தான் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அதை யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் அது வந்து பெய்டு வெர்ஷனில் மட்டும்தான் வரும்.
ஸோ ஃப்ரீ யூசருக்கு வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றத டீட்டெயிலாக சொல்கிறேன், இது தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஃப்ரீ வெர்ஷனில் வந்துட்டு நமக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபிக்ஸட் ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கும். ஸோ அது வந்து எங்கே எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே லெஃப்ட் சைடில் இந்த டிராயிங் டூல்ஸ் இருக்கிற ஏரியாவில் இந்த தேர்ட் ஐகான், அதாவது ஃபோர்காஸ்டிங் அப்படின்ற வால்யூம் பேஸ்டு ஃபோர்காஸ்டிங் இந்த ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அதை அந்த ஆரோ மார்க்கை வந்து ரைட் கிளிக் பண்ணீங்க, கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு விண்டோ பாப் அவுட் ஆகும். அதில் ஃபிக்ஸட் ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஃபேவரேட்ஸில் வந்து போட்டு வச்சுக்கலாம். ஸோ ஆட் டு ஃபேவரேட்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபேவரேட் டேப்ல வந்து ஆட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் டேரெக்டாக ஃபேவரேட்ஸ்லேருந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபிக்ஸ்டு வால்யூம் ப்ரொஃபைல் தான், ஃபிக்ஸ்டு ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைல் அப்படின்றது தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து கோசார்ட்டிங்கில் என்ன பார்த்தோம், செஷன் வால்யூம் ப்ரொஃபைல் பார்த்தோம். ஸோ செஷன் இந்த சென்ஸ் நம்ம வந்து டெய்லி வால்யூம் ப்ரொஃபைலை வந்து நம்ம செஷனாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக செஷன் ஒவ்வொரு ஈச் செஷனுக்கும் வந்து நம்ம வால்யூம் ப்ரொஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே பிளாட் பண்ணிடும். பட் இங்கே ஃபிக்ஸ்டு வால்யூம் ப்ரொஃபைல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்சிலிருந்து ஒரு பர்டிகுலர் டைம் ஃப்ரேமில் ஒரு பர்டிகுலர் கேண்டில் இருந்து ஒரு பர்டிகுலர் டேல இருந்து ஒரு ரேஞ்ச் வரைக்கும் நீங்கள் எது வரைக்கும் அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற வால்யூமை வந்து பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ, ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஒரு ரேஞ்சாக கன்சிடர் பண்ணி இது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, அதுக்கு வந்து 2 பாயிண்ட் தேவை. ஸோ இது வந்து செகண்ட் பாயிண்ட். ஸோ வந்து இங்கே ட்ராப் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு செகண்ட் பாயிண்ட்டை இங்கே செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ரேஞ்சை வந்து நீங்கள் ஃபிக்ஸ்டாக வச்சுட்டு அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற வால்யூம் மட்டும் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் நம்ம ஃபிக்ஸ்டு ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ ரெண்டுமே சேம் தான். பட் என்னென்னா இதில் மேனுவலாக வந்து நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது பாயிண்ட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்றத காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஃபிக்ஸ்டு ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைலை நம்ம சூஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த பர்டிகுலர் டே, அதாவது இந்த என்டையர் டே 20th 7 இருக்கு இல்லையா, இன்னைக்கு ட்ரேடிங் செஷன் டே. ஸோ இன்னைக்கான வால்யூம் என்ன இருக்குது அப்படின்றத எந்த ப்ரைஸ் லெவலில் வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்குது, வேல்யூ வேரியா ஹை அண்ட் வேல்யூ வேரியா லோ இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அது எப்படி பார்க்கலாம்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த டிராயிங் டூலில் வந்துட்டு நீங்கள் ஃபிக்ஸ்டு ஃபிக்ஸ்டு ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைல் அப்படின்றத வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இங்கே சூஸ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து டேவோட ஓப்பன் ப்ரைஸ். ஓகே, டேவோட ஓப்பனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து டேவோட ஓப்பன் ப்ரைஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேவோட க்ளோஸ் ப்ரைஸ், எண்ட் ஆஃப் த டே லாஸ்ட் கேண்டலோட க்ளோஸ் ப்ரைஸ். இதை மட்டும் சூஸ் பண்ணிங்கன்னா போதும். அந்த த்ரூ அவுட் த டே உங்களுக்கு எந்த ப்ரைஸ் லெவலில் வந்து எவ்வளோ வால்யூம் வந்து ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்ற டோட்டல் வால்யூம் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்றது இந்த ப்ளூ லைன் தான் வந்து நமக்கு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ மேலே இருக்கக்கூடிய ரெட் லைன் வந்து நமக்கு வேல்யூ வேரியா ஹை. ஸோ அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய க்ரீன் கலர் லைன் வந்து வேல்யூ வேரியா லோ. ஓகே, ஸோ இது வந்து இந்த பர்டிகுலர் டே 20/07, ஸோ அதாவது 20th ஜூலை. ஓகேங்களா. ஸோ இதுவே வந்து நம்ம ஃபுல் டேக்கும் சூஸ் பண்ணாமல் நம்ம ஒரு ரேஞ்சை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணுறோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லோவிலிருந்து நமக்கு வந்து எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதாவது சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லோவிலிருந்து இந்த ஸ்விங் லோவிலிருந்து இந்த ஹை வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த மூமெண்ட்டில் எந்த ப்ரைஸ் லெவலில் வந்து வால்யூம் வந்து இருக்குது, எந்த இடத்த வந்து ஹை வால்யூம் ட்ரேட் ஆகிருக்கு அப்படின்றத வந்து நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு அதே மாதிரி அந்த ஃபிக்ஸட் ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைலை சூஸ் பண்ணிவிட்டு சேம் உங்களோட செலெக்ஷன் மட்டும்தான். ஸோ ஜஸ்ட்டு ஒரு பாயிண்ட், எந்த ஒரு பாயிண்ட், இப்போ இந்த கேண்டில் இந்த கேண்டில் இல்லை இந்த கேண்டலோட லோ சூஸ் பண்ணிவிட்டு அகைன் இந்த கேண்டலோட ஹை. ஸோ இப்போ இந்த ட்ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கம்ப்ளீட் ஹோல் ட்ரெண்டில், ஸோ இந்த பர்டிகுலர் ட்ரெண்டில், ஸோ இது வந்து வேல்யூ வேரியா லோ. ஸோ இந்த ஆரஞ்சு லைன் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ வேரியா ஹை. ஸோ இந்த ப்ளூ லைன் வந்து நமக்கு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து நாட் ஓன்லி அந்த பர்டிகுலர் செஷன் நீங்கள் வந்து ஒரு விசிபிள் ரேஞ்ச் இப்போது சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3-4 டேஸ் வந்து கம்பைன் பண்ணி நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கூட அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட்டு ஜூம் இன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு 2-3 டேஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துகிட்டு அதே மாதிரி ஃபிக்ஸட் ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைல் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஒரு 3 டேஸோட நீங்கள் அனலைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் அந்த தேர்ட் டேவோட ஓப்பன் ப்ரைஸ் அண்ட் தென் இப்போ லாஸ்ட் எந்த பர்டிகுலர் டேவோட க்ளோஸ் ப்ரைஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டேவோட லாஸ்ட் க்ளோஸ் ப்ரைஸ். ஸோ இப்போ 3 டேஸோட லாஸ்ட் 3 டேஸோட ரேஞ்சில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் வால்யூம் எங்கே இருக்குது, லோ வால்யூம் எங்கே இருக்குது அப்படின்றத வால்யூம் ப்ரொஃபைல் வந்து நமக்கு பிளாட் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கக்கூடிய ஏரியாஸ், அதாவது இந்த வயலட் கலரில் இருக்கக்கூடிய இந்த ஹை வால்யூம் நோட் இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் வந்து நமக்கு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ இதுதான் வந்து ஹை வால்யூம் நோடுன்னு சொல்லுவோம். லோ வால்யூம் நோட் அப்படிங்கும்போது இதெல்லாமே நமக்கு லோ வால்யூம் நோடாக இருக்கும். ஸோ இந்த ஏரியா எல்லாமே நமக்கு லோ வால்யூம் நோட். ஓகே, ஸோ ஹை வால்யூம் நோடுனா இங்கே ஒரு இடத்த வந்து நமக்கு ஹை வால்யூம் இருக்குது. ஸோ இதையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இங்கேயும் நமக்கு ஹை வால்யூம் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து ஹை வால்யூம் நோடாக கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி நம்ம வந்து 3 டேஸ் 4 டேஸ் அந்த மாதிரி கம்பைன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. பட் ப்ரீவியஸ் டேவோட வால்யூம் ப்ரொஃபைல் மட்டும் நம்ம வந்து சார்ட்டில் கொண்டு வந்தால் போதும். ஸோ பிகாஸ் ப்ரீவியஸ் டே அண்ட் தென் சப்போஸ் ப்ரீவியஸ் டேக்கு மேலே ப்ரைஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி
உங்களுக்கு வந்து ட்ரேட் ஆகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி பாஸ்ட்ல அந்த ரேஞ்சுக்கு நேராக இருக்கக்கூடிய எந்த பர்டிகுலர் டேல வந்து வால்யூம் ப்ரொஃபைல் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பிளாட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஃபிக்ஸட் ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது கரண்ட் டேவோட அதாவது இன்னைக்கோட வால்யூம் ப்ரொஃபைல் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு பர்டிகுலர் டே லைக் இந்த இடத்த வேல்யூ ஏரியா லோ இருக்குன்னு பார்த்தோம். ஸோ அதே மாதிரி பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வேல்யூ ஏரியா ஹை. ஓகே, ஸோ இப்போ ப்ரைஸ் வந்து நெக்ஸ்ட் டே வந்து வேல்யூ ஏரியாவுக்கு மேலே ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் வேல்யூ ஏரியா ஹை இதெல்லாமே வந்து நமக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணும். ஸோ இந்த ஏரியாவில் நீங்கள் வந்து பை என்ட்ரி எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்கலாம். இஃப் இன்கேஸ் நமக்கு வந்து ஃப்ளாட் ஓப்பன் கொடுக்குறாங்க, அதாவது பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு கீழேயோ இல்லை வேல்யூ ஏரியா ஹை கீழே வந்து நமக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஸோ இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஸோ இது வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். பிகாஸ் ஹையஸ்ட் வால்யூம் ட்ரேட் ஆகிருக்கக்கூடிய இடமே பார்த்தீங்கன்னா இந்த இடம். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய வால்யூம் ஹையஸ்ட் வால்யூம் ஏரியா வந்து ப்ரைஸ் லெவல் வந்து ரிஜெக்ஷன் இருக்கும். ஸோ அந்த ரிஜெக்ஷன்னால நமக்கு இது ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் இது வந்து ப்ரைஸ் எது வரைக்கும் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ ஏரியா லோ வரைக்கும் வரலாம். ஸோ அதை வந்து நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து வேற எந்த செட்டிங்ஸும் நம்ம பண்ணுறதுக்கு தேவையில்லை. இவ்வளோ தான் 2 பாயிண்ட் மெயின். ஸோ ஒன்று வந்து டேவோட ஓப்பன், ஸோ பர்டிகுலர் டேவோட ஓப்பன் ப்ரைஸ், ஃபர்ஸ்ட் கேண்டலோட ஓப்பன் ப்ரைஸ், அதே மாதிரி லாஸ்ட் கேண்டலோட க்ளோஸ் ப்ரைஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து டேவோட ஓப்பன், அந்த பர்டிகுலர் டேவோட ஓப்பன் அண்ட் க்ளோஸ். இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் செஷனோட வால்யூம் ப்ரொஃபைல் வந்து நீங்கள் வந்து பிளாட் பண்ணிக்க முடியும் உங்களோட சார்ட்டில். ஓகே, ஸோ இப்போ நம்ம ப்ரீவியஸ் டேயில் எப்படி வந்து ஒர்க் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். நம்ம வந்து ஒவ்வொரு டேக்கும் நம்ம வந்து வால்யூம் ப்ரொஃபைலை வந்து பிளாட் பண்ணிவிட்டு நம்ம எப்படி வந்து இது சப்போர்ட் பண்ணியிருக்கு நம்ம ட்ரேடிங்க்கு அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 17th ஃப்ரைடேவோட வால்யூம் ப்ரொஃபைல். நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஓப்பன் ப்ரைஸ் அண்ட் தென் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ப்ரைஸ். ஸோ இது ரெண்டையும் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது லாஸ்ட் ஃப்ரைடேவோட ட்ரெண்ட். ஓகே, இது லாஸ்ட் ஃப்ரைடேவோட மூவ்மெண்ட். ஓகே, ஸோ இதில் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், இந்த ப்ளூ லைன் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ மேலே இருக்கக்கூடிய ரெட் லைன் வந்து வேல்யூ ஏரியா ஹை. ஓகே, ஸோ கீழே இருக்கக்கூடிய இந்த க்ரீன் லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வேல்யூ ஏரியா லோ. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது ஒரு இண்டிவிஜுவல் லைனாகவே நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஹரிசாண்டல் லைன் வந்து ட்ரா பண்ணுறோம். எங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலில் ட்ரா பண்ணலாம். ஓகே, செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேல்யூ ஏரியா ஹை அண்ட் தென் தேர்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ ஏரியா ஹை வந்து நம்ம வேற ஒரு கலரில் வச்சலாம், ரெட்டில் வைக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வேல்யூ ஏரியா லோ. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், க்ரீனில் வைக்கிறோம். இதை வந்து க்ரீன் கலராக மாற்றிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ப்ரீவியஸ் டேவோட வால்யூம் ப்ரொஃபைல் ரேஞ்ச். ஓகேங்களா, ஸோ இதில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ஓப்பன் ஆனது கேப் டவுன். ஸோ கேப் டவுன் ஓப்பன் ஆயிருக்கு. பட் இமீடியட்டாக நமக்கு சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது வேல்யூ ஏரியா லோ. ஓகே, ஸோ இமீடியட்டாக நமக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் வேல்யூ ஏரியாவில் இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து மேலே போயிருக்கு. ஸோ மேலே போயிட்டு அகைன் இந்த இடத்துல சைட்வேஸில் இருக்குது. ஸோ பட் இந்த இடத்த ஏன் சைட்வேஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாயிண்ட், இந்த பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹை வால்யூம் நோட் அப்படின்னு சொல்லுவோம். ஹை வால்யூம் நோடு இருக்கிற இடத்துல வந்து நமக்கு ப்ரைஸ் வந்து ஸ்லோ டவுன் ஆகும் யூஸ்வலாக. ஸோ அதனால தான் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து ஸ்லோ டவுன் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபர்தர் ரிவர்ஸ் ஆகி மறுபடியும் வேல்யூ ஏரியா லோக்கு வந்திருக்கு. டே லோவையும் டச் பண்ணியிருக்கு. அகைன் வேல்யூ ஏரியா லோக்குள்ளே மறுபடியும் பிரேக் ஆகிற மாதிரி ஆனதுக்கப்புறம் நியூ வேல்யூ அக்செப்டன்ஸ் பண்ணிவிட்டு அகைன் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ரைஸ் வந்து மறுபடியும் ரிஜெக்ட் ஆகி உள்ளே வந்திருக்கு. ஸோ உள்ளே வந்து க்ளோஸ் ஆன உடனே நெக்ஸ்ட் வந்து டார்கெட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். பட் நமக்கு வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வரைக்கும் போகலை. பட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வரைக்கும் போகணுன்றது எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. பட் இந்த இடத்த பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இந்த ப்ளூ லைன் மட்டுமே நம்ம வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலாக கன்சிடர் பண்ண தேவையில்லை. அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஹை வால்யூம் நோடு என்ன இருக்கோ, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் ஜஸ்ட் ஹைட் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு வந்து கேண்டில் வந்து ஹைட் பண்ணி காட்டும் போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ என்ன பண்ணுறேன், இப்போ வந்து கேண்டில் வந்து ஹைட் பண்ணிடுறேன். ஹைட் பண்ணிவிட்டு லைக் இந்த இடத்த பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நான் இந்த லைன்ஸையுமே நான் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இந்த ரெட் ப்ளூ இதெல்லாம் டெலீட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோன், அதாவது இப்போ பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னா எக்ஸாக்ட் ப்ரைஸ் தான் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். பட் இந்த ஜோன் என்ன இருக்கோ, அதாவது ஹையஸ்ட் வால்யூம், இந்த பார் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு இல்லையா. ஸோ இதுதான் வந்து ஹையஸ்ட் வால்யூம் ட்ரேடான ஏரியா. அப்போ இதை வந்து ஒரு சிங்கிள் ப்ரைஸை மட்டும் நீங்கள் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலாக கன்சிடர் பண்ணாமல் இந்த கம்ப்ளீட் ஜோனையே நீங்கள் வந்து ஒரு ஜோனாக ஒரு ரெசிஸ்டன்ஸாவோ ஒரு சப்போர்ட்டாவோ கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஜோனுக்குள்ளே வரும்போது ப்ரைஸ் வரும்போது நீங்கள் வந்து ஆக்டிவ் ஆகிடலாம் உங்களோட ட்ரேடிங்க்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த ஜோனை நம்ம எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட்டு உங்களோட சேனல்
டிராயிங் டூலில் சேனல் மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஜோனை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் இப்படி வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கேண்டில் ஸ்டிக்கை வந்து எனேபிள் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக வந்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜோனில், அதாவது ஹையஸ்ட் வால்யூம் அதாவது லாஸ்ட் ஃப்ரைடே வந்து ஹையஸ்ட் வால்யூம் எங்கே ட்ரேட் ஆயிருக்கோ அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வரைக்கும் வந்துட்டு, ஸோ அங்கே ரிஜெக்ஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ ஏரியா லோவில் வந்து நமக்கு சப்போர்ட் எடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து ஹை வால்யூம் நோடு எங்கே இருக்கோ அது வரைக்கும் போகுது. அதே மாதிரி இதுவும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹை வால்யூம் நோட். ஸோ அந்த இடத்துல ரிஜெக்ஷன். ஸோ இந்த மாதிரி ஹை வால்யூம் நோடெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோனை வந்து மார்க் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ அதே மாதிரி வேல்யூ ஏரியா ஹை அண்ட் வேல்யூ ஏரியா லோ இது எல்லாமே ஒர்க் ஆகும். இந்த டே ஸோ ஓப்பன் ப்ரைஸ் இங்கே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து க்ளோஸ் ப்ரைஸ் இந்த இடத்த. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் ஓப்பன் ஆனது நெக்ஸ்ட் டே நியர்லி அந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் பக்கத்தில் தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து டி ஷேப் ப்ரொஃபைல்னு சொல்லுவோம். இது என்ன ஷேப் ப்ரொஃபைல், அதாவது வால்யூம் ப்ரொஃபைல்லே வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்குது. ஸோ அதாவது டி ஷேப், பி ஷேப், பி ஷேப், அதுக்கப்புறம் வந்து டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் பி ஷேப், இந்த மாதிரி டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் தின் ப்ரொஃபைல் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த வால்யூம் ப்ரொஃபைல் ஷேப்ஸை வந்து நான் தனியாக நெக்ஸ்ட் கோர்ஸில் வந்து நான் கவர் பண்ணுறேன். ஸோ இதை என்ன இண்டிகேட் பண்ணுது, டினா என்ன இண்டிகேட் பண்ணுது, பினா என்ன இண்டிகேட் பண்ணுது, அதுக்கப்புறம் பி அப்படின்னா என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டி அப்படின்றது என்ன அப்படின்னா, ஸோ இதுதான் டி. இந்த வால்யூம் ப்ரொஃபைலோட ஷேப் பார்த்தீங்கன்னா டி ஷேப்பில் இருக்கும். ஸோ வால்யூம் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். பட் மிடில் ஆஃப் த ரேஞ்சில், அதாவது மிடில் ஆஃப் த செஷனில் வந்துட்டு நமக்கு ஹையஸ்ட் வால்யூம் இருக்கும். ஸோ இதை தான் வந்து நம்ம டி ஷேப் ப்ரொஃபைல்னு சொல்கிறோம். பிகாஸ் இது வந்து பேலன்ஸ்டு மார்க்கெட். அதாவது டி ஷேப் ப்ரொஃபைலை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பேலன்ஸ்டு மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சப்போஸ் உங்களுக்கு வந்து பி ஷேப் ப்ரொஃபைல் அப்படின்னா வால்யூம் வந்து டேவோட ஹையில் வந்து ஹையஸ்ட், இங்கே வந்து மெஜாரிட்டி ஆஃப் த வால்யூம் இங்கே ட்ரேடாக இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லோ வால்யூம் இருக்கும். ஸோ இது வந்து பின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா இம்பேலன்ஸ்டாக இருக்குது அப்படின்றது மீனிங் என்ன அப்படின்னா, ப்ரைஸ் வந்து ஓப்பன் ஆன உடனே உங்களுக்கு வந்து அப் ட்ரெண்ட் போயிருக்கும், அப் ட்ரெண்ட் போயிட்டு அதுக்கப்புறம் கன்சாலிடேட் ஆயிருக்கு அப்படின்றத வந்து இண்டிகேட் பண்ணும். ஸோ இந்த ஷேப்ஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பட் இங்கே வந்து பாருங்கள் எப்படி இது ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு. ஸோ ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல நெக்ஸ்ட் டே ஓப்பன் ஆயிருக்கு. இது ப்ரீவியஸ் டேவோட வால்யூம் ப்ரொஃபைல். ஸோ இது நெக்ஸ்ட் டே வந்து இங்கே ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆன உடனே ஃபஸ்ட்டு கேண்டிலே பார்த்தீங்கன்னா வால்யூம் ப்ரொஃபைலை பிரேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் எந்த ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டும் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் டேவோட ஹையை பிரேக் பண்ணதுக்கப்புறம் அகைன் ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருந்திருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி டேஸில் பார்க்குறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் டேஸில், ஸோ இங்கேருந்து இது ஓப்பன் ப்ரைஸ், ஸோ இது வந்து நமக்கு க்ளோஸ் ப்ரைஸ். ஓகே, ஸோ வந்து க்ளோஸ் ப்ரைஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம மார்க் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஓகே, ஸோ இது வந்து டபுள் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பி ஷேப். ஸோ டபுள் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, அதாவது டேவோட ஹைலையும் நமக்கு வந்து ஹை வால்யூம் டிரான்சாக்ஷன் ஆயிருக்கு. ஸோ கன்சாலிடேட் ஆயிருக்கு மார்க்கெட்டு. ஸோ அதே மாதிரி இந்த ரேஞ்சிலையும் நமக்கு கன்சாலிடேஷன் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் வால்யூம் எங்கே இருக்குது, அதாவது பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, இந்த ப்ளூ லைன். ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வில் ஆக்ட் அஸ் அ சப்போர்ட். ஸோ இந்த ஜோன் இருக்குது பார்த்தீங்களா, கம்ப்ளீட்டாக இந்த ஜோன் வந்து நமக்கு ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ அதை எப்படி நம்ம மார்க் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஜோனையே பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் மட்டும் இல்லாமல் இந்த ஜோனையே நம்ம என்ன பண்ணுறோம், இதை ஒரு லைக் கம்ப்ளீட் அந்த ஹை வால்யூம் ப்ரொஃபைலை வந்து ஹை வால்யூம் நோடை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சப்போர்ட்டாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சப்போர்ட்டில் வந்து ப்ரைஸ் ஸ்லோ டவுன் ஆயிரும். அதுக்கப்புறம் ஃபர்தர் அந்த ஏரியாவில் சஸ்டெயின் ஆகுது ப்ரைஸ். அதுக்கப்புறம் மறுபடியும் ரிவர்ஸ் ஆயிருக்கு நெக்ஸ்ட் டே. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ ஏரியா லோ கீழே இருக்குது, பாட்டமில் இருக்குது. இங்கே வந்து வேல்யூ ஏரியா லோ. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ ஏரியா ஹை. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ப்ரைஸ் இந்த இடத்த ஓப்பன் ஆகிட்டு ப்ரீவியஸ் டேவோட வேல்யூ ஏரியா ஹையில் எக்ஸாக்டாக ரிஜெக்ஷன் எடுத்துகிட்டு நமக்கு வந்து வந்திருக்கு. ஸோ இப்போது இந்த மாதிரி யூஸ்வலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், வேல்யூ ஏரியா ஹை, வேல்யூ ஏரியா லோ இது எல்லாமே வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஸோ இப்போ பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலில் சப்போர்ட் எடுத்தது அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து வேல்யூ ஏரியா ஹை வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சப்போஸ் வேல்யூ ஏரியா ஹையில் வந்து ரிஜெக்ஷன் ஆகுது அப்படின்னா, ஸோ இந்த இடத்த வந்து ரிவர்சல், பியரிஷ் ரிவர்சலுக்கான கன்ஃபர்மேஷன், நீங்கள் அது கேண்டில் ஸ்டிக் கன்ஃபர்மேஷனாக இருக்கலாம், இல்லை ஆர்டர் ஃப்ளோ யூஸ் பண்ணி நீங்கள் கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். அது எது வேணாலும் நீங்கள் கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்த ரிஜெக்ஷன் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, ப்ரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆகுது, அக்செப்ட் ஆகாமல் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்த நீங்கள் வந்து செல் என்ட்ரி போகலாம். உங்களோட டார்கெட் வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலையும் ஃபர்தர் பிரேக் ஆகுது அப்படிங்கும்போது வேல்யூ ஏரியா லோ வரைக்கும் நீங்கள் ப்ரைஸ் வந்து ட்ராவல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களோட டார்கெட் அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேல்யூ ஏரியா லோவில் வந்து நீங்கள் பை என்ட்ரி போகிறீங்க அப்படின்னா, இந்த இடத்த பை என்ட்ரி நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஸோ உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து இந்த வேல்யூ ஏரியாவுக்கு லோவுக்கு கீழே வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணலாம். உங்களோட டார்கெட் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலாக இருக்கும், செகண்ட் டார்கெட் வந்து வேல்யூ ஏரியா ஹையாக இருக்கும். ஸோ இதை மட்டுமே நம்ம வந்து லைக் ட்ரேடிங்க்கான என்ட்ரி ஸ்ட்ராட்டஜியாக நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், வேல்யூ ஏரியா ஹை அண்ட் வேல்யூ ஏரியா லோ அந்த மாதிரி.
சப்போஸ் இந்த வேல்யூ ஏரியா, அதாவது ப்ரீவியஸ் டேவோட வேல்யூ ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. வேல்யூ ஏரியா ஹை, வேல்யூ ஏரியா லோ. ஸோ அதே மாதிரி பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இப்படி இருக்குது. சப்போஸ் ப்ரைஸ் வந்து ஓப்பன் ஆகும்போதே நமக்கு வந்து மேலே ஓப்பன் ஆகுது, அதாவது அவுட் சைட் த ரேஞ்ச். இதை வந்து நான் இதையுமே வந்து ஒரு செஷனில் எடுக்கிறேன். அதாவது ஓப்பன் ப்ரைஸையும் ப்ரீவியஸ் டேவோட வால்யூம் ப்ரொஃபைலையும் ரிலேட் பண்ணி நம்ம எப்படி வந்து ட்ரேடிங் என்ட்ரிஸ் வந்து பிளான் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம வந்து இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இந்த இடத்த ஓப்பன் ஆகுது, நெக்ஸ்ட் டே வந்து இந்த இடத்த ஓப்பன் ஆகுது அப்படின்னா, ஸோ யூஸ்வலாக வந்து இந்த வேல்யூ ஏரியா ஹை வந்து வில் ஆக்ட் ஆஸ் அ சப்போர்ட். ஸோ இந்த ஏரியாவில் நமக்கு ரிவர்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸை வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல ரிவர்சல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா பை என்ட்ரி போகலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் அகைன் யூஸ்வலாக வந்து நீங்கள் கீழே ஸ்விங் லோ என்ன இருக்கும் அந்த ஸ்விங் லோ வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம வால்யூம் ப்ரொஃபைலை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓப்பன் ப்ரைஸுக்கும் லாஸ்ட் கேண்டலோட க்ளோஸ் ப்ரைஸையும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்கனாவே உங்களோட வால்யூம் ப்ரொஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக பிளாட் ஆகிடும். ஸோ இது ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் டேவோட வால்யூம் ப்ரொஃபைலில் இது ஹை வால்யூம் நோட், இதுவும் ஹை வால்யூம் நோட், இதுவும் பார்த்தீங்கன்னா மாடரேட்டாக ஒரு ஹை வால்யூம் நோடு இருக்குது. ஓகே, ஸோ இதில் இந்த ப்ளூ லைன் வந்து நமக்கு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே ப்ரைஸ் ஓப்பன் ஆனதும் அகைன் பையர் புஷ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்லேயே நமக்கு வந்து ரிஜெக்ஷன் மல்டிபிள் டைம்ஸ் வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்லேயே ரிஜெக்ஷன் வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து எங்கே வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இந்த ஹை வால்யூம் நோடு வரைக்கும் வந்திருக்கு. பட் வேல்யூ ஏரியா லோ இங்கே தான் இருக்குது. பட் அது வரைக்கும் ரீச் ஆகலை. பட் இந்த ஹை வால்யூம் நோடு வரைக்கும் நமக்கு ப்ரைஸ் வந்து வந்திருக்கு. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து இந்த இடத்த ரிஜெக்ஷன் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் இந்த இடத்த செல் என்ட்ரி எடுத்திருக்கீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து டார்கெட் வந்து நெக்ஸ்ட் ஹை வால்யூம் நோடு எங்கே இருக்கோ அது வரைக்கும் உங்களோட டார்கெட்டை வந்து ட்ரைல் பண்ண முடியும். சப்போஸ் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் உங்களுக்கு வந்து பிரேக் அவுட் ஆகுது, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு பிரேக் ஆகுது, அப்சைடு வந்து பிரேக் ஆகுது அப்படிங்கும்போது உங்களுக்கு ரீட்ரேஸ்மெண்ட்டில் நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வேல்யூ ஏரியா ஹை அண்ட் தென் அதுக்கப்புறம் டேவோட ஹை இதெல்லாமே வந்து உங்களுக்கான டார்கெட்டாக இருக்கும். ஸோ வெரி சிம்பிள் வால்யூம் ப்ரொஃபைல் வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ வால்யூம் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு வேறு எந்த ஒரு இண்டிகேட்டருமே தேவையில்லை. ஸோ ஏன் வால்யூம் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னா, வால்யூம் ப்ரொஃபைலில் தான் தெரியும் நமக்கு ஹையஸ்ட் வால்யூம் எந்த ஏரியாவில் வந்து டிரான்சாக்ஷன் ஆயிருக்கு. ஸோ எந்த ஏரியாவில் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து ஆக்டிவாக இருந்திருக்காங்க அப்படின்றத உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் வந்து நம்ம சார்ட்டில் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செஷன் வால்யூம் ப்ரொஃபைல். ஸோ இதுதான் நான் வந்து வால்யூம் ப்ரொஃபைலை பற்றி சொல்லணும்னு நினச்சது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மெயினாக அந்த வால்யூம் ப்ரொஃபைலை வந்து நம்ம எப்படி சார்ட்டில் கொண்டு வர்றது, அதை எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி இதில் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ஸோ இதே மாதிரி வால்யூம் ப்ரொஃபைல் பற்றி உங்களுக்கு இன்னும் மோர் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.